என்னோட பேரு பவானி. எனக்கு இப்போ 42 வயசாகுது. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பாரதி நகர்ல வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோட கணவரோட பேரு சரவணன். அவருக்கு இப்போ 52 வயசாகுது. என்னோட கணவர் சைக்கிள் கடை ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு வராரு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு. என்னோட கணவருக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. தினமுமே அவர் வேலையை முடிச்சுட்டு வர்றப்போ குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். வந்தவர் என் கூட தகராறுலையும் ஈடுபடுவார். டெய்லியுமே இப்படி மது குடிச்சிட்டு வர்றீங்களே, 2 பொண்ணுங்க இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நானும் என்னோட கணவர்கிட்ட தகராறு செய்ய ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் இவரை திருத்தவே முடியாதுன்னு நினச்சி நான் வேலைக்கு போகலான்ற முடிவுக்கும் வந்தேன். என்னோட 2 குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, காட்பாடியை சேர்ந்த வேலாயுதம் அப்படிங்கிறவர் ஒரு மசாலா கம்பெனியை நடத்திக்கிட்டு வராரு. அந்த மசாலா கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போனது என்னோட கணவருக்கு பிடிக்கல. இதையே ஒரு சாக்கா வச்சு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து திரும்பவும் என்னை கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் நைட்டு அவர் ரொம்ப கொடூரமாக என்னை தாக்குனார். அவர் தாக்குனதில் என்னால் வேலைக்கு கூட போக முடியல. மறுநாள் என்னோட முதலாளியான வேலாயுதம் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் நைட்டு என்னோட கணவர் மது போதையில் வந்து நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை கடுமையாக தாக்குனாருன்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு இறக்கப்பட்ட என்னோட முதலாளியான வேலாயுதம் என்னை நல்லா விசாரிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்தார். அப்போது என்னோட உடலில் இருந்த காயங்களை பார்த்து அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். எனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொன்னார். உடல்நிலை சரியானதுக்கு அப்புறமா வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போனார். அவர் வந்திருந்தப்போ என்னோட கணவரும் வீட்டில் தான் இருந்தார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? பொண்டாட்டி வேலைக்கு போனால் உங்களுக்கு உதவியாக தானே இருக்கும். ஒரு மனுஷி மாதிரி அவளை நடத்துறீங்க, இப்படி போட்டு அடித்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவரை எச்சரிச்சிட்டு போனார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நான் வீட்டிலையே தான் இருந்தேன், வேலைக்கு போகவே இல்லை. ஆனால் என்னோட முதலாளி டெய்லியும் கால் பண்ணி என்னை நல்லா விசாரிக்க ஆரம்பித்தார். கவலைப்படாதன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் பேச ஆரம்பித்தார். இந்த ஆறுதல் வார்த்தை எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோட கணவர் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பாசமாக என்கிட்ட பேசினதே இல்லை. ஒரு நாள் கூட என்னை பாசமாக பார்த்ததும் இல்லை. எப்போ பார்த்தாலும் குடிச்சு என் கூட சண்டை போட்டு என்னை அடிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுருந்தாரு. என்னோட முதலாளி என்கிட்ட இப்படி நடந்துக்கிறத பார்த்து எனக்கு அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமா நானும் என்னோட முதலாளியும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். இந்த நெருக்கம் எங்களுக்குள்ள தகாத உறவாகவும் மாறிச்சு. இதுக்கப்புறமா நானும் என்னோட முதலாளியும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். என்னோட முதலாளிக்கு என்னை விட 7 வயசு கம்மி. என் கணவர் தினமும் குடிச்சிட்டு வந்து மதுபோதையில் தூங்குறதுனால நான் படல் நாள் உடல் சுகத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருந்தேன். என்னோட கணவர் தினமும் மது அருந்திட்டு வந்து என்கிட்ட தகராறு செஞ்சுட்டு தூங்கிடுவார். என்னோட முதலாளிக்கு என்னை விட 10 வயசு கம்மி. என்னோட கணவரும் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து மதுபோதையில் தூங்குறதுனால நான் பல நாட்களாக தனிமையில் உடல் சுகத்துக்காக ஏங்கிட்டு இருக்க ஆரம்பித்தேன். என்னோட கணவருக்கும் இப்போது 52 வயசாகிடுச்சு. இனியும் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி நான் முடிவு பண்ணி என்னோட உடல் தேவைக்காக என்னோட முதலாளியான வேலாயுதத்தை அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வர வச்சு உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தேன். என்னோட கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னோட பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா முதலாளிக்கு கால் பண்ணி அவரை வீட்டுக்கு வர வச்சு நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் தனிமையில் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். இப்படியே எங்களோட உல்லாச வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. என்னதான் என்னோட முதலாளிகிட்ட இருந்து எனக்கு உடல் சுகம் கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் என் கணவர்கிட்ட இருந்து டெய்லியுமே அடி உதையும் கிடைச்சிது. இதனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணி என்னோட காதலனான வேலாயுதத்துக்கிட்ட இதை பற்றி சொன்னேன். அவரும் அதுக்கு ஒரு நல்ல யோசனை சொன்னார். உன்னோட கணவரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கும் எந்த தொந்தரவுமே இருக்காது. நம்ம நினச்ச பையெல்லாம் உல்லாசமாக இருக்கலான்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். உன்னையும் உன்னோட கணவர் அடித்து சித்திரவதை செய்ய மாட்டானோ சொல்லி சொன்னார். எனக்கு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த செலவையெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நான் அதுக்கு உடனே சம்மதமும் சொன்னேன். அதுக்கப்புறமா டெய்லியும் மது அருந்திட்டு வரக்கூடிய என்னோட கணவரை என்னோட முதலாளியோட உதவியோட நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் அவரை நான் சேர்த்து விட்டேன். அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு.
அதுக்கப்புறமா எந்த விதமான இடையூறு இல்லாமல் நானும் என்னோட முதலாளியும் நினச்ச நேரங்களில் தனிமையில் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். என்னோட கணவர் இங்கே இருக்க சமயத்தில் அவர் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அதனால் நானும் என் முதலாளியும் பகல் நேரத்தில் மட்டும்தான் உல்லாசமாக இருப்போம். எப்போ என்னோட கணவரை சென்னையில் இருக்கக்கூடிய குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டோமோ அதுக்கப்புறமா நைட்டு என்னோட குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு முதலாளியை வீட்டுக்கு வர வச்சு நைட் நேரங்களையும் நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். பகல் நேரத்தில் என்னோட முதலாளி என்னோட வீட்டுக்கு வந்து போகிறது அக்கம் பக்கம் இருக்க யாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்தலை. ஆனால் நைட்டு நேரத்தில் என்னோட முதலாளி வீட்டுக்கு வந்து போகிறது, அதுவும் கணவர் இல்லாத நேரத்தில் அவர் வந்துட்டு போகிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நான் எப்பவும் போல் என்னோட காதலனான வேலாயுதத்தை வீட்டுக்கு வர வச்சு நைட்டு பகல்னு பார்க்காம உல்லாசத்தை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னோட கணவர் சிகிச்சையை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பினார். அதுக்கப்புறமா அவர் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் அவரோ திருந்தின பாடே இல்லை. அவர் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு வரப்ப குடிச்சிட்டு வரத்தான் செஞ்சார். ஆனால் என்னோட கணவர் குடிபோதை முகாமில் இருந்தப்போ என்னோட முதலாளி என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன விஷயம் யாரோ என்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால என்னோட கணவர் அதிர்ச்சி அடைஞ்சு கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்து சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். என்னை திருத்த போகிறதா சொல்லி குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டுட்டு நீ உன் முதலாளி கூட டெய்லியும் உல்லாசம் அனுபவிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு என்னை அடித்து சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். நானும் பொறுத்தே போனேன். ஒரு கட்டத்தில் அவரோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போச்சு. இதனால் இதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு நம்ம கட்டிடணும்னு சொல்லி நானும் முடிவு பண்ணேன். இதையெல்லாம் என்னோட முதலாளியான வேலாயுதத்துக்கிட்ட சொல்லி நான் கண்ணீர் வெடிக்க ஆரம்பித்தேன். அவரும் மறுபடியும் உன்னோட கணவரை நாம் சிகிச்சைக்கு சென்னைக்கே அனுப்பிடலாம், அந்த செலவை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நானும் அந்த விஷயம் தொடர்பாக என்னோட கணவர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் இந்த முறை அதுக்கு சரின்னு சொல்லலை. என்ன நீ அந்த மையத்துக்கு அனுப்பிட்டு உன்னோட முதலாளி கூட உல்லாசமாக இருக்கலான்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் என்னை நீ சென்னைக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்கியான்னு கேட்டார். நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர் இன்னமும் குடிச்சிட்டு வந்து என்னை இன்னுமே கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். இதுக்கப்புறமா நான் திரும்பவும் என்னை முதலாளியான வேலாயுதத்துக்கிட்ட போயிட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி கண் கலங்கி அழுக ஆரம்பித்தேன். அதனால் அவர் வேறு வழியே இல்லை, உன்னோட கணவரை சிகிச்சைக்கு அனுப்பிடலான்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் போக மறுத்துட்டா அவரை கொலை செய்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லி சொன்னார். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. டெய்லியும் என் கணவர்கிட்ட இருந்து அடி உதை வாங்கி சித்திரவதையை அனுபவிக்கிறத விட அவர் நிரந்தரமாக கொலை பண்ணிட்டு மேலோகம் அனுப்புனதுக்கப்புறமா கட்டிலில் நம்ம வேலாயுதத்து கூட சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். இதுக்காக அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வர்ற அந்த குடிப்பழக்கத்தையே எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கவும் நாங்கள் பிளான் பண்ணோம். சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னோட கணவர் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் என் கூட சண்டை போட்டு என்னை அடித்து சித்திரவதை பண்ணிட்டு அவர் தூங்க போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோட குழந்தைங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. இந்த தகவலை நான் வேலாயுதத்துக்கு கால் பண்ணி சொன்னேன். என்னோட வீட்டுக்கு அவரை வரவும் சொல்லி சொன்னேன். வேலாயுதமும் என்னோட வீட்டுக்கு வந்தார். வேலாயுதம் வந்தப்போ என்னோட கணவர் குடிபோதையில் ரொம்பவே அசந்து தூங்கிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கயிறை எடுத்து என்னோட கணவரோட கை கால்களை ஃபஸ்ட்டு கட்டினோம். அதுக்கப்புறமா துப்பட்டாவை எடுத்து என்னோட கணவரோட கழுத்தில் போட்டு நெரிச்சு அவரை துடிதுடிக்க கொலைய செஞ்சோம். அதுக்கப்புறமா இந்த விஷயத்த நாங்கள் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி என்னோட கணவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டது மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக சுடிதாரை ஃபேனில் கட்டி அவரை தூக்கில் தொங்க விட்டுட்டோம். அதுக்கப்புறமா காலையில் என்னோட கணவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி நான் அழுது நாடகம் ஆடினேன். இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் போதையில் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டானோன்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயம் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட கேட்டதுக்கு குடிக்கிறதுக்காக என்கிட்ட பணம் கேட்டார். ஆனால் நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். இதனால் விரக்தி அடைஞ்ச என்னோட கணவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி நான் கதறி அழுக ஆரம்பித்தேன். என்னோட 2 பெண் குழந்தைகளையும் விட்டுட்டு என்னை இப்படி தனியாக விட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே, தற்கொலை பண்ணிக்கிட்டாரேன்னு சொல்லி நான் அழுது புரண்டு நாடகமும் ஆடினேன். ஆரம்பத்தில் என்னோட நடிப்பை போலீஸும் நம்பிட்டாங்க. என்கிட்ட மேற்கொண்டு எதையுமே அவங்க விசாரிக்கல. ஆனால் என்னோட கணவரோட பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தப்போ தான் நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னோட கணவரோட பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்னோட கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யலை,
அவர் கழுத்து நெரிக்கப்பட்டனால தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் என்னை கூப்பிட்டு திரும்பியுமே விசாரித்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் காசு கொடுக்காதனால தான் என்னோட கணவர் தூக்கு போட்டுக்கிட்டாருன்னு சொன்னேன். ஆனால் போலீஸ் இந்த முறை அதை நம்புற மாதிரி இல்லை. போலீஸ் என்கிட்ட ஸ்பெஷலாக விசாரித்தாங்க. இதை பார்த்து பயந்து போயிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையுமே ஒன்று விடாமல் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். நானும் என்னோட கள்ளக்காதலனான வேலாயுதமோ சேர்ந்து தான் என்னோட கணவரை கொலை செஞ்சு தூக்கில் மாட்டினா எல்லா உண்மையுமே போலீஸ்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்தேன். என்னோட கணவரை கொலை செய்யணுங்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது. அவரை நான் சென்னையில் இருக்கக்கூடிய குடிபோதை மறுவாழ்வு மையத்துக்கு தான் போங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவரை கொலை பண்ணாத நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அவரை கொலை பண்ணுறதுக்கான இந்த முயற்சியை நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறமா அவரை கொன்னுட்டு இந்த நாடகத்தையும் நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி கதறி அழுதேன். அதுக்கப்புறமா போலீஸ் நான் கொடுத்த வாக்குமூலத்தோட அடிப்படையில் என்னையும் என்னோட காதலனான வேலாயுதத்தையும் கைது பண்ணாங்க. எங்கள் 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி எங்களை சிறையிலையும் அடைச்சாங்க. என்னோட முதலாளியான வேலாயுதத்து மேலே இருந்த மோகத்தினால ஒருவேளை என்னோட கணவரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நினச்ச நேரங்களில் முதலாளி கூட சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் யோசிக்கலை. ஒரு கொலை குற்றத்தை பண்ணால் கண்டிப்பாக நம்மளை போலீஸ் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த குற்றத்துக்கான தண்டனையை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். அதை யோசிச்சிருந்திருந்தா இன்னைக்கு நான் கொலையாளியாக ஜெயிலில் இருந்திருக்க மாட்டேன். என்னோட 2 பிள்ளைகளுக்காக நினச்சிருந்தா ஒரு அம்மாவா அவங்க கூட இருந்திருப்பேன். நான் எதையுமே யோசிக்காம நான் நினச்சது ஒரே ஒரு விஷயந்தான். என்னோட உடல் சுகத்தை போக்கிக்கணும்னு நினச்சதுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. தவறான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்பவே சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியதாக தோணும். ஆனால் அந்த சந்தோஷங்கள் எல்லாமே போலியானது அப்படின்றது அது கடைசியாக தான் நமக்கு புரியும். அது புரியும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கையை விட்டு போயிடும். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.